ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமான ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்கிறத அந்த பேக்ரவுண்டு தான். இப்போ நம்ம ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் எடுப்போம். அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சரியாக இருக்காது, பட் நம்மளுடைய ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். அந்த ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி வேறு ஒரு பிக்சரில் பேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டா கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதாவது இந்த அப்ளிகேஷனோட நேம் பிக்ஸ்ஆர்ட். இந்த அப்ளிகேஷன் ஃபோட்டோ எடிட்டருக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு. இந்த அப்ளிகேஷனை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்க அந்த பேக்ரவுண்டை மட்டும் எப்படி கட் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ மட்டும் தனியாக எப்படி கட் பண்ணுறதா அப்படின்ட்டும் பார்க்கலாம். அதை இப்போ நம்ம பார்க்குறது நம்மளுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்டு எனக்கு பிடிக்க கிடையாது. இதே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நிற்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இது நம்ம இந்த ஃபோட்டோவை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்ட்டு ஒரு சிசர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இது வரும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ட்ரா பண்ணணும். அதாவது நீங்கள் அவுட்லைன்லேருந்து இந்த ஃபோட்டோவில், அதாவது நீங்கள் எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். நான் இப்படி கட் பண்ணுறேன். இதுக்கு அது கடைசியாக அது ஃபினிஷிங் அதாவே கட் பண்ணி கொடுத்துரும். அதாவது அந்த கார்னர் எட்ஜு எல்லாமே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆரோ ஒன்று இருக்கும். அந்த ஆரோ க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிக்கர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டிக்கர் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. அதாவது நமக்கு தேவைங்கிற அந்த இது மட்டும் கரெக்டாக கார்னர்லாம் செட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் கீழே ஐ சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஐ சிம்பிள் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு ஹைடாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த விராட் கோலியோட கேப் பாருங்கள். கேப் ஒழுங்காக இதாகாமல் இருக்குது. இதுக்கு நம்ம பண்ணுறது ப்ரஷ் எடுத்துக்கணும். உங்களுக்கு இதில் ஹார்ட்னஸ் குறைச்சிங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த சின்ன இடத்துல கூட நம்மளால் இது பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட சைஸையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு நீங்கள் திருப்பி அந்த ப்ரஷ் அமுக்குனிங்கன்னா அந்த டேப் போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் லைட்டாக அப்படி ஜூம் பண்ணிவிட்டு அந்த கேப்பை மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட்னஸை குறைச்சதுனால நமக்கு சீக்கிரம், அதாவது ரொம்ப இதாக இருக்காது. சீக்கிரமாக நம்ம இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கேப் வந்துருச்சு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே இருக்குங்க. அந்த இயர் பாருங்கள். இந்த இயர் அப்படி தான் இருக்குது. நீங்கள் லைட்டாக அப்படியே இது பண்ணிடுங்க. இப்போ இயர் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ கரெக்டாக இதாகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விராட் கோலியோட அந்த இது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, சேவ் பண்ணிடணும். நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது சேவ் டு மை ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இதில் சேவ் ஆயிரும். பட் மேலே ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கேலரி இருக்குது. இது கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ இந்த ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதா இருந்தால், நம்ம இந்த ஃபோட்டோ வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கிரிக்கெட்டு, அதாவது ப்ளே கிரவுண்டை செட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளே கிரவுண்டில் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணால், இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு இது அதாவது அந்த ஃபோட்டோவுக்கு இது பேக்ரவுண்ட் ஆகிரும். அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண அந்த பிக்சரை நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, பண்ணியாச்சு. ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி, ஒபாசிட்டி, அதாவது பிளர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. இது நம்ம ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பக்கத்தில் நீங்கள் வேறு எந்த பிளேயர் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம தம்ப்நெயில் கிளியர் பண்ணுறதும் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா, பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி